ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வாய்ப்பு. எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? இது ஹெட் கான்ஸ்டபிள் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. அதுவுமே ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணணும், விமன் கேண்டிடேட்ஸை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கடைசி நாள் ஃபீ பே பண்ணுறதுக்கு 21/10, அதாவது அக்டோபர் மாதம் 21ஆம் நீங்கள் பே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் இல்லைனா ஜனவரி மாதம் 2026 இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த அறிவிப்பை பற்றி வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ் அண்ட் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ற எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அதில் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ரோலுக்கு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதை லிங்க்கை நீங்கள் எங்கே போய் பார்த்துக்கணும் அப்படின்னா https://ssc.gov.in அப்படின்ற மாதிரி ஒரு இணையதளத்தில் போய் தான் நீங்கள் இதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரி, இப்போ வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டென்டேட்டிவாக நிறைய வேகன்சிஸ் இருக்குதுங்க. டோட்டலாக ஹெட் கான்ஸ்டபிள் மேல் ஜெண்டருக்கு 341 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு 168 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதுக்கு நீங்கள் சம்பளம் எவ்வளோ தானே கேட்குறீங்க? 25,500 இருந்து 81,100. ஸோ மாதந்தோறும் 81,100 டப்பார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். சரிங்களா மக்களே? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசில் இருந்து 25 வயசில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இதே நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 28, பிடபிள்யூபிடி அப்படின்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி ஓபிசி கேண்டிடேட்ஸில் 38 வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடி எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் விமன் டிஸ்டிங்ஷனும் இருக்குது. நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதை ஃபுல்லாகவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன வேணும், எவ்வளோ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, படிப்பு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12th படிச்சிருந்தாலே போதும் தாங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்னப்பா தெரிஞ்சிருக்கணும்னா ஸ்பீடாக நீங்கள் இங்கிலீஷில் டைப்பிங் அடிக்க தெரியணுன்றது எதிர்பார்க்குறாங்க. அதாவது 30 வார்த்தை ஒரு நிமிஷத்துக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியாவது டைப் அடிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்தில் டைப் அடிக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா மக்களே? ஸோ 5% இன்சென்டிவ்ஸ் இருக்கும், போனஸ் மார்க்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 100 rupeesன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 ரூபா பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அது போக வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபீ கரெக்ஷனுக்கு இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷனுக்கு 27/10/2025 29/10/2025 வரைக்குமே ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சதர்ன் ரீஜனில் ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், சேலமில், திருச்சியில், வெள்ளூரில் இருக்குங்க. அது போக கரூர், தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மக்களே. தேங்க்யூ. பை பாய்.